வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் சுண்டக்காய், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு, பூண்டு, தேவையான அளவு உப்பு, குழம்பு தாளிக்கிற வடவம், மஞ்சத்தூள், ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சுண்டைக்காவை எடுத்து நல்லா தட்டிக்கணும். நல்லா தட்டிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கணும். இது நல்லா இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குழம்பு தாளிக்கிற வடவத்தை இதில் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் போடணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பச்சை சுண்டைக்காவை இதில் போட்டுருணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், நல்லா போட்டு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.